30 days 30 reels free makeup course-ல இன்னைக்கு நாம makeup brushes knowledge பத்தி பார்க்க போறோம். Hi, this is Sara from Sara Makeover Studio. எந்தெந்த brushes எதுக்காகலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறீங்க. But before that, ஒரு மேக்கப் ப்ரஷஸ் வாங்க போகிறோம் அப்படின்னாலே ஒரிஜினல் எது ஃபேக் ப்ரஷஸ் எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல இப்போ பட்டிங் ஆர்டிஸ்ட் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இதில் ப்ரொஃபஷ்னலாக மேக்கப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான ப்ரஷஸை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். சிந்தடிக் ப்ரஷஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை 10% to 20% வரைக்கும் அந்த ப்ரஷ்லேயே எடுத்துக்கும். இதே நீங்கள் நேச்சுரல் ஹியூமன் ஹேர் 50% ஆட் ஆகிருக்கிற ப்ரஷஸ்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது எந்த வித ஆயிலையும் உங்களுடைய மேக்கப் ப்ராடக்ட்ஸும் அப்சர்வ் பண்ணாது. நீங்கள் என்ன ப்ரஷ்ல அந்த குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அது அப்படியே உங்கள் ஃபேஸில் வந்து நல்ல ஒரு ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் அப்ளிகேஷனை கொடுக்கும். நீங்கள் ப்ரொஃபஷ்னலான ஒரிஜினல் ப்ரஷஸ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லோகோ அது எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதே நீங்கள் ஃபேக் ப்ரஷஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ப்ரஷஸில் உள்ள லோகோ பர்ஃபெக்டாக இருக்கா, அதோட ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஃபேக் ப்ரஷஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கின்னை வந்து அது ரொம்பவே ரஃப்பாக காட்டும். இதே ஒரிஜினல் ப்ரஷஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதில் ஹை குவாலிட்டி சிந்தடிக் பிரிசில்ஸும் இருக்கிறதுனால உங்களுடைய ஸ்கின்னை ரொம்ப ஸ்மூத்தாகவே வச்சுக்கும். நீங்கள் இப்போ தான் பிகினர் லெவல் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 to 12 செட் ஆஃப் ப்ரஷஸே போதும். ஏன்னா அது உங்களுடைய ஓன் ப்ராக்டிஸ் செஷனுக்கு அவ்வளோ போதும். பட் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான மேக்கப் ஆர்டிஸ்டில் வந்து உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸை டிஃப்ரெண்ட் முகத்தை டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸை நீங்கள் சந்திக்க போறீங்க. மேக்கப்புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 32 to 42 செட்ஸ் ஆஃப் ப்ரஷஸ் தேவை. பட் ஒரு சில மென்டாஸ் உடைய மிஸ் கைடன்ஸால மேக்கப் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்த உடனேவே 42 செட்ஸ் ஆஃப் ப்ரஷ் வாங்கி வச்சுக்கிறாங்க. பட் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு நாலேஜை கெயின் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது மிகப்பெரிய தப்புங்க. மேக்கப் அப்ளிகேஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ப்ரஷஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிப்லிங் ப்ரஷஸ் தான். இந்த ஸ்டிப்லிங் ப்ரஷஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து க்ரீம் ப்ராடக்ட்ஸ், க்ரீம் பிளஷ், க்ரீம் ஃபவுண்டேஷன், ப்ரைமர்ஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸ்மூத் அண்ட் ஈஸி பிளெண்டிங்காக இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷஸில் நீங்கள் லிக்விட் ஃபவுண்டேஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஒரு ஸ்மூத் ஃபினிஷிங்கில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரஷஸில் நீங்கள் ப்ரைமர்ஸ் அண்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பிக் ஃபேன் ப்ரஷ் அண்ட் ஸ்மால் பிளெயின் ப்ரஷ். இந்த பிக் ஃபேன் ப்ரஷ் மூலமாக நீங்கள் ஜாலைன்ஸ் கான்டோர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிளஷும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்மால் பிளெயின் ப்ரஷ் மூலமாக நீங்கள் ஹைலைட்டரை க்ரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பவுடர் செட் பண்ணியிருந்தீங்க, பேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பவுடரை டஸ்ட் ஆஃப் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரஷஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த 3 ப்ரஷஸ் மூலமாக நீங்கள் க்ரீம் கான்டோர், பவுடர் கான்டோர் அண்ட் பிளஷுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆங்கிளாக ஃப்ளஃபியாக இருக்கிற இந்த ப்ரஷ் மூலமாக நீங்கள் ப்ரௌன்சர், பவுடர் கான்டோர், பிளஷ் இது எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான ஒரு ப்ரஷ். ஃப்ளாட் கான்டோரிங் ப்ரஷ் அண்ட் ஆங்கிள் கான்டோரிங் ப்ரஷ் இந்த 2 ப்ரஷஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்கப் பண்ணும்போது உங்கள் கிளைண்ட்ஸோடைய ஃபேஸை ஒரு ஷேப்பப்பாக இல்லை வந்து ரொம்ப ஸ்கல்ப்டிங்காக காமிக்கணும் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டான ப்ரஷஸ். லார்ஜ் பவுடர் ப்ரஷ் அண்ட் மல்டி ஃபங்க்ஷனல் ப்ரஷ் இந்த ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லூஸ் பவுடர் அண்ட் காம்பேக்ட்டுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ப்ரஷஸ். ஃப்ளாட் கன்சீலர் ப்ரஷ் அண்ட் ஃப்ளஃபி ஸ்மால் கன்சீலர் ப்ரஷ் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர் ஐ டார்க் சர்க்கிளில் கன்சீலிங் பண்ணணும், உங்களுடைய டார்க் சர்க்கிளை கவர் பண்ணணும், இல்லை உங்களுடைய நோஸில் வந்து ஒரு கான்டோர் பண்ணணும், ஷேப் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த 2 ஸ்மால் ப்ரஷஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ப்ரஷஸ் எல்லாமே ஐ மேக்கப்பை பெஸ்ட்டாக கொண்டு வரதுக்கான ப்ரஷஸ். ஸோ இது எல்லாமே பிளெண்டிங் ஸ்மால் ப்ரஷ். இந்த ஸ்மால் ப்ரஷஸ் நீங்கள் இன்னும் கார்னரில் ஹைலைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப சூட்டபிளான ப்ரஷஸ். உங்கள் கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் அரேபியன் ஐ மேக்கப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பிரசிலியன் ஐ மேக்கப் லுக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த ஆங்கிள் கட் க்ரீஸ் ப்ரஷ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்மால் ஃப்ளாட் ப்ரஷ் மூலமாக நீங்கள் பண்ணக்கூடிய ஐ மேக்கப்பில் ஐலைட்டில் அப்ளை பண்ணுறதுக்கான ஷிம்மரி லூஸ் பிக்மெண்ட்ஸை அப்ளை பண்ணலாம். மினி நோஸ் கான்டோர் ப்ரஷ் உங்களுடைய நோஸை ஷேப் ஆக்கணும் அப்படின்னா இந்த ப்ரஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆங்கிள் ப்ரோ ப்ரஷ் அண்ட் ஸ்பூலி ப்ரஷ். லிப்ஸ்டிக் ப்ரஷ் இந்த 2 ப்ரஷஸ் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பேசிக் ஐலைனரை க்ரியேட் பண்ணலாம் அண்ட் இதில் விங்ஸ் லைனரை க்ரியேட் பண்ண முடியும்.